இது வந்து அந்த 13 பேர் சொன்னாங்க, அந்த 13 பேருக்குள்ள சாம்பார். அதே மாதிரி இது வந்து அந்த 13 பேர்த்துக்குள்ள பொரியல். பார்க்க சட்டி சின்னதாக இருக்கிறது, 13 பேர்த்துக்கு சரியாக வரும். சரிங்களா? இதில் என்ன ஸ்பெஷல்னால், இதில் வந்து பீட்ரூட்டு வித்து கிழங்கு. சரிங்களா? மிக்சிங் பொரியல் வழக்கத்துக்கு மாறாக பண்ணியிருக்குது. இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்ன மெத்தட்னா, வழக்கமாக நீங்கள் போடுற மாதிரி வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு 3 பூண்டு பல்லும் சேர்த்து போட்டுக்கிடுங்க. போட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு போடக்கூடாது. ஃபஸ்ட்டு போட வேண்டியது பார்த்திங்கன்னா பீட்ரூட் போடணும். பீட்ரூட் போட்டு பீட்ரூட் வந்து ஓரளவுக்கு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் மூடி வேக விடணும். ஃபஸ்ட்டு போட்டவுடனே ஒரு 2 கிண்டு கிண்டணும். அப்புறம் ஒரு 1.5 நிமிஷத்துக்கு ஒருக்கா மறுபடியும் ஒரு கிண்டை போடணும். மறுபடியும் இன்னொரு 1.5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு கிண்டை போட்டுட்டு 3 நிமிஷம் கிண்டை போட்டு ஓரளவுக்கு பீட்ரூட் வெந்ததுக்கப்புறம் அந்த 3 நிமிஷம் தான் கணக்கு. சரிங்களா? ஓரளவுக்கு லைட்டாக வெந்த உடனே உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு பீட்ரூட்டும் உடையுது. சரிங்களா? இது வந்து உருளைக்கிழங்கும் உடையுது. கரெக்டான இதில் இருக்குது. இதில் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கை வந்து ஃபஸ்ட்டே போட்டிட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு குழஞ்சிரும். குழையும் போது நொசன்னு ஆயிரும். சரிங்களா? இது வந்து அந்த சாம்பார். பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு சேர்ந்த பொரியல். இது மிக்சிங் பொரியல், வெஜிடபிள். இதில் உள்ள மெத்தட் இது தான். பீட்ரூட் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கை போடணும். அதில் வந்து கலர் பொடியோ கிளர் பொடியோ எதுவுமே கிடையாது. எக்ஸ்ட்ரா வந்து அந்த தாளிக்கும் போதே கொஞ்சம் ஜீரகம் போட்டு தாளிச்சிருங்க. அந்த பூண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிடுங்க, வெங்காயம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிடுங்க. இந்த 3 ஐட்டம் சேர்த்தா போதும். ஓகேங்க.